ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, அடுத்து பாருங்க, நம்ம தொண்டர்கள்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுற குடும்பங்களை காப்பாற்றுறாங்க பாருங்க. திருப்பூரில் இங்கே திருப்பூர் கரிக்கோளத்தில் தானுங்க நான் ஆரம்பத்திலேருந்து தொண்டு செஞ்சேன். ஆரம்பத்திலேருந்து ஒரு 6 மாதம் கரிக்கோளத்தில் இரவும் பகலாக கூட இருந்து கேஷியராக இருந்தேனுங்க. தொண்டு செய்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு தான் ஊருக்கே வந்தேனுங்க. அந்த மாதிரி தொண்டு செஞ்சேங்க. அந்த ஊரில் இங்கே ஒரு குடும்பம், 3 பையங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்பம் நல்ல முறையில் போயிட்டு இருந்தது. 3 பசங்களை வேலை வேட்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. இதை நம்ம அவங்க எதிரிக்கு பிடிக்குமா? சீவன் வச்சு அடிச்சுட்டான். அதன் காரணமாக என்னாச்சுங்க, 3 மருமகளுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒரு பைத்தியம் இருந்தாலே ஊடு அல்லவலாகப்பட்டு போக, 3 பெண்களுக்கு பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்குங்க? கொடுமையில் கொடுமை, படுகொடுமை. ஆனால் என்னென்னவோ பண்ணி பார்த்து முடியாமல், அது மட்டும் இல்லைங்க, அந்த பசங்க 3 பேர்த்துக்கு வேலையும் போயிடுச்சு, வேலையும் இல்லை. இது எப்படி இருக்குங்க? கடைசியாக அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, அம்மாவை நாடி வந்தாங்க. மன்றத்துக்கு சொல்லங்காட்டி நாங்களும் சரி, உங்கள் வீட்டில் குடும்ப நல வேலி செய்யலாம், எல்லாம் சரியாக போகும் அப்படி சொல்லி அங்கே போய் குடும்ப நல வேலி செஞ்சோம். இந்த 504 மந்திரம் படித்து முடித்த பின்னால் பூசணிக்காய் திருஷ்டி கழிப்பாங்க இல்லைங்களா? அப்படி கழிக்கும் பொழுது பூசணிக்காயை முன்னால் உடைக்கிறாங்க. யாகன்றதுக்கு முன்னால் அங்கேருந்து ஒரு 6-7 அடி தள்ளி டைல்ஸ் போட்ட வீடுங்க. 1 அடி அகலம், 1 அடி நீளத்தில் ஒரு டைல்ஸ் கல்லானது அப்படி டபக்குன்னு குழியாட்டு கீழே இறங்கிருச்சுங்க. புகை மாதிரி அந்த 1 அடி அகலம், 1 அடி நீளத்தில் குழி உண்டாயிடுச்சு. அப்புறம் நாங்கள் சரி ஏதோ விஷயம் இருக்குது, வழிபாடு முடியட்டுன்னு அதே மாதிரிங்க வேலி முடிஞ்ச பின்னால் அந்த குழிக்குள்ளே கைவிட்டு பார்த்தா ஒரு பொட்டணம் இருக்குது. பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்ச பொட்டணம். அதை பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே செம்பு தகடு, அப்புறம் எலும்பு, முடி, அந்த செய்வனைக்கு உண்டானது எல்லாம் அதில் இருக்குது. அந்த தகட்டை பிரித்து படித்து பார்த்தா இந்த பசங்க 3 பேர்த்து பேரையும் எழுதி இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகணும், குடும்ப வறுமையில் கஷ்டப்படணும், மருமக 3 பேர்த்துக்கும் பைத்தியம் பிடிக்கணும், குடும்பமே நிர்மூலமாகி எல்லோரும் சாகணும் அப்படின்னு அதில் எழுதி வச்சிருக்குது. எவ்வளோ நல்ல மனசு பாருங்க இந்த வச்சவனுக்கு. அப்புறம் நாங்கள் அம்மா சொன்ன முறைப்படி அதை வந்துங்க பாலம் கிணத்துல போட்டோம். அதற்கு பின்னாலேங்க அந்த 3 பேர்த்துக்கும் பைத்தியம் நீங்கிருச்சு. பசங்க 3 பேர்த்துக்கும் வேலை கிடச்சிருச்சு. பழையபடி குடும்பம் நிம்மதியான நிலைமைக்கு வந்துருச்சுங்க. எப்படி பார்த்தீங்களா? தொண்டை நினச்சா தாராளமாக ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அவன் ஆரம்பத்தில் நம்பத்தான் மாட்டான், பாதிக்கப்பட்டவன். எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒன்றும் ஆகலை, இந்த சாய் மட்டும் காப்பாற்றிருமா, அப்படியா இப்படியான்னு அவநம்பிக்கையாகத்தான் பேசுவான். காரணம், அவன் விதியின் கையில் அகப்பட்டு கொண்டவன். அவனுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும், பாசிட்டிவாக ஒன்றுமே தெரியாது. நம்ம தான் எடுத்து சொல்லணும், பக்குவமாக பொறுமையாக எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னோம்னா ஏற்றுப்பான். ஏன்னா எத்தை தின்றாவது பித்தம் தெரியாதா அப்படிங்கிற நிலைமையில் தான் கஷ்டப்படுறவன் இருப்பான். ஏற்றுப்பான். ஏற்றுக்கிட்ட முன்னால் நம்ம இந்த மாதிரி குடும்ப நல வேள்வி செஞ்சால் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும். வேள்வி செய்தால் வேதனை தீரும். ஓம் சக்தி.